எங்கள் அண்ணன் விஜயகாந்த் நல்லா இருந்தார். அடுத்த அரசியலில் முதலமைச்சர் ஆகிடுவார்னு அவரை குடிகாரன்னு சொல்லியே பகுதி நேர குடிகாரனாக இருந்தவரை முழு நேர குடிகாரனாக ஆகிட்டானுங்க. அந்த மன உளைச்சல்லையே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு விரைவாக போய் இறைவன் அடி சேர்ந்தார். அடுத்ததாக நம்ம விஜய் அந்த பட்டியலில் வந்திருக்காரு. இவரை விட்டால் ஆட்சியை பிடிச்சிடுவார்னு இவர் ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணி இவரை பைத்தியக்காரன் ஆக்கி வெளியே ஓட விடணும். அதுதான் இவங்களோட நோக்கம். இவனுங்க குடும்பம் மட்டும்தான் அரசியல் பண்ணணும், மற்றவங்க வரக்கூடாது. மற்ற குடும்பத்தை அழித்து அதில் குளிர் காயிற கூட்டங்கள் நிறைய இருக்குது. அவனுங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா சொந்த மனைவியே பணத்துக்காக இப்படி பண்ணுறது ரொம்ப துரோகம். பணம் எப்படி ஒன்றாலும் சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. பணத்துக்காக படுப்பா பத்தினின்றதை நிரூபிக்கிறாங்க. இதெல்லாம் பச்சை துரோகம். இந்த பாவம்லாம் எங்கே போய் நிற்குன்னு தெரியல. இந்த பதிவை ஏன் சொல்கிறேன்னா, தான் குடும்பம்தான் வாழணும், மற்ற குடும்பத்தை கொளுத்தி அதில் குளிர் காயணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அவங்க குடும்பம்லாம் என்ன ஆகுன்னு அந்த ஆண்டவன் தான் அறிவான். நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைச்சி வரும். நாம் பண்ணுற தப்பு தான் நம்ம சந்ததியரை பாதிக்கும், நம்ம குடும்பத்தை அழிக்கும், நம்ம வாரிசுகளுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி தரும். இது தெரியாமல் தப்பு மேலே தப்பு, பணத்துக்காக ஆசைப்பட்டு பணத்துக்காக பணம் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறானுங்க. இது அவன் வாரிசுகளே அழிச்சிடும், அவன் குடும்பமே சந்ததி இல்லாமல் போயிடும். இது தெரியாமல் விளையாடுறானுங்க. இது ரொம்ப 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 தப்பு. அரசியலுக்காக இன்னொருத்தன் குடும்பத்தை அழிக்கிறது, அவனை சாவடிக்கிறது, அவனை மென்டல் டார்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. வாழ்க வளமுடன், வளர்க பாரதம்.